ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை ஒரு லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகணும். பட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு லவ்ன்றது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டொமக்கு ஒரு ஒரு ஃபேண்டசி அப்படின்னு இல்லை அதையும் ஒரு சொசைட்டல் ப்ரெஷராக கூட இல்லை இவங்க லவ் பண்ணுறாங்க இவன் எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்கப்பா எனக்கு மட்டும் இல்லைப்பா அப்படின்னு இருக்கு. இல்லை இத்தனை வயசு ஆகியும் ஏன்டா ஒரு இது கூட ரிலேஷன்ஷிப் கூட இல்லாமல் இருக்குன்னு. ஏன்னா இப்போ ரொம்ப இந்த ஸ்கூல்ஸ் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் கூட அவன் என்னோட இது அதை ஒரு மாதிரி நம்ம ஆக்கிட்டோன்றதுனால ஓகே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகே இவங்க மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது, இவங்க மேலே ஒரு எமோஷனல் இன்டிமஸியும் இருக்குது, இவங்க இது லாங் டேர்மாக நமக்கு போகுமா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணுவோமான்ற கமிட்மெண்ட்டும் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் போக முடியுமா அப்படின்றதும் ஒரு எப்படி சொல்ல ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அப்படி போனால் அது நல்லது, அது லாங் டேர்ம் நிலைச்சிருக்கும். அந்த அளவுக்கான மெச்சூரிட்டியும் அதுக்கான சூழலும் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்குமே இருந்திருக்காது. நம்ம இந்த வயசுல இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கோம். நமக்கும் ஒரு ரொம்ப யங் ஏஜில் இதெல்லாம் இது முதல்ல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. முதல்ல எது லவ் எது வந்து கமிட்மெண்ட்டு என்னன்ற மேட்ரு தெரிஞ்சிருக்காது. அப்போ நாமளும் நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னேன். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அதை பிரேக்கப் பண்ணுவோம், அதுலேருந்து வெளியே வருவோம். அப்போ நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி தான் கரெக்டு, ஒரு இதுக்குள்ளே போயிட்டான்றதுக்காக அடுத்து அவனுக்கு இந்த காதல்ன்றது இதில் பூத்த மலர் மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலாக ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. அப்படி கிடைச்சிட்டா நல்லது. உங்களோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கான நல்ல ரிலேஷன்ஷிப்பா அந்த மெச்சூரிட்டியோடய கிடைச்சி அந்த கமிட்மெண்ட்டும் இருந்து அதுவே லாங் டேர்மா போய் அந்த மாதிரியும் இருக்காங்க.